அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று பேசுகையில், இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை தொடர்வதில் எந்த தவறும் இல்லை என்றும், அவ்வாறு பேச்சுவார்த்தையை இந்தியா நிறுத்திக் கொண்டால் மூன்றாவது நாடுகள் இதற்கு சமரசத்துக்கு வரும் என்றும், அதன் மூலம் நமக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காகவே எகிப்து நாட்டில் இந்தியா பாகிஸ்தான் கூட்டறிக்கையை நான் வெளியிட்டதாக கூறியதால் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லி சென்றுள்ள தமிழக சபாநாயகர் திரு ஆவுடையப்பன் அவர்கள் மக்களவை சபாநாயகர் மீரா குமாரை சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏவும் பஃபூன் காமெடி நடிகருமான எஸ்.வி. சேகர், தூத்துக்குடி மாவட்ட செயலராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரை அதிமுகவிலிருந்து நீக்கியதாக அக்கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட தமிழர்களின் புனித கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலை தீய திருட்டு தீட்சிகர்கள் கைப்பற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருந்ததை சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்து கோவிலை அரசு எடுத்துக்கொண்ட நிலையில் மேல்முறையீடு செய்து மீண்டும் கோவிலை கைப்பற்ற நினைத்த தீட்சிகர்களுக்கு மீண்டும் ஐகோர்ட் தடை விதிக்க முடியாது என்று சொல்லியிருப்பதால் திருட்டு தீட்சிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வருங்கால பிரதமராக முன்னிறுத்தப்படும் திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பின்தங்கிய பகுதியான பண்டல்கான் என்ற இடத்திற்கு 8000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்தியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல் வந்து கொண்டிருப்பதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறியது, போதல்கண்ட் என்பது தமிழகத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தை போன்றது என்றும், அது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச இடையில் இருக்கிறது என்றும், இதற்கு 8000 கோடி ஒதுக்க வேண்டும் என்று கூறும் ராகுல் காந்தி மற்ற மாவட்டங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் என்று தெரியவில்லை என்றும், தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது தமிழக முதல்வர் 10,000 கோடி கேட்டபோது 200 கோடியை கொடுத்து ஏமாற்றிய பிரதமர் இப்போது என்ன செய்ய இருக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதுரை பைபாஸ் ரோடில் வசித்து வரும் மேரி என்பவர் அதே காலனியில் அருகில் உள்ள பாஷா என்பவருடன் கள்ளத்தரப்பு ஏற்படுத்தியதால் இதை கண்டித்த அவருடைய மகன் கிருஷ்ணமூர்த்தி 27 படுகொலை செய்து கண்டந்துண்டமாக பிரிட்ஜில் வைத்து பல இடங்களில் உடல் பாகங்களை சிதறி விட்டதால் மதுரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் 3வது நாளாக இன்றும் கடும் அமளி நிலவியதாகவும், எதிர்க்கட்சி தலைவி மெஹ்பூப் முஃப்தி அவர்கள் சிபிஐ இயக்குனர் எழுதிய கடிதத்தை கிழித்து எறிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக ஸ்ரீநகரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அருகிலுள்ள மாவ் நகரில் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ரோடில் நடந்து சென்றவர்கள் மீது மோதியதில் 7 பேர் பரிதாபமாக உயிர் இழந்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அங்குள்ள போலீஸ் நிலையம் மற்றும் 3 துணை போலீஸ் நிலையங்கள் மீது தீ வைத்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டதாகவும்
போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதில் ஒருவர் காயமடைந்ததாக உத்தரப்பிரதேச மாநில தலைநகரான லக்னோவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் உள்ள பொர்கோஸ் நகரில் போலீஸ் குடியிருப்பு கட்டிடத்தில் நடந்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 14 அடுக்கு கட்டிடம் சிதைந்து உள்ளதாகவும் இதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் இது அந்நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தில் ஈடுபடும் தீவிரவாத கும்பலால் நடத்தப்பட்டிருக்கும் என்று மாண்ட்ரிட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நைஜீரிய நாட்டில் அரசு படைக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் நடந்த மோதலில் 150க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கு வன்முறை தலை தூக்கி 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நைஜீரிய நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் உள்ள வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜிங்ஜாங் மாகாணத்தில் இரு பிரிவினர் ஏற்பட்ட பயங்கர மோதலில் 200 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கும் அக்குழுவின் தலைவர் ரபியா கதிர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரே இரவில் 10,000 உருகுவ மக்களை காணவில்லை என்றும் இதை உலக மக்கள் வேதனை அடைந்திருப்பதாகவும் இதை பற்றிய விசாரணையை அறிவதற்கு தனி குழுக்களாக உலக நாடுகள் ஒரு அமைப்பை அமைத்து இதனை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக டோக்கியோவில் வந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹிலரி கிளின்டன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் வெள்ளை மாளிகையில் ஒரு பெண் அதிபர் அமர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்றும் அதில் அமர நான் ஆசைப்படவில்லை என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வட சைனாவில் மாசுபடிந்த நீரை குடித்து 3000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உடல் காய்ச்சல், வயிற்று வலி, வாந்தி போன்றவைகளால் துன்பப்படுவதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 29 ஜூலை 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஓசூர், கிருஷ்ணகிரி அருகில் மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். மற்ற இடங்களில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த மேகங்கள் சென்னையை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.